ஊழியம், குடும்பம் இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய அனுக்கிரகம் இருந்திருக்கிறது. ஆகவே ஆவியானுடைய ஒத்தாசையோடு உதவியோடு கூட இந்த தேவன் நம்மை நடத்தி சென்ற பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரே நம்மளை சமாதானக்காரராகி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்திலே வந்திருக்க நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆமென் இன்னும் நாம் சாட்சியாக நிற்கத்தக்கதான கிருபைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாள் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தேவன் ஏற்படுத்தத்தக்கதாக நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். அவர் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென். அவருடைய சமூகம் நம்மளுக்கு விலையேறப்பட்டுதான் இருக்கிறது. ஆகவே அவருடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த நாள் இந்த மாலை கூட்டத்தில் பங்கெடுக்க என வைத்திருக்கீங்களே நன்றிப்பான்னு சொல்லி நன்றி செலுத்தி இந்த நாள் ஜெபிக்கிற ஜெபங்கள், பாடல் பகுதி, ஆராதனை பகுதி ஆமென். அதை தொடர்ந்து தேவனுடைய வசனம், சாட்சி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்தக்கதாக நான் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு பகுதியிலையும் தேவ ஆவியானவர் நம்ம எப்படி நடத்த சித்தமாக இருக்கிறாரோ, அது ஜெப வேலையாக இருக்கலாம், ஒரு பாட்டு பாடல் வேலையாக இருக்கலாம், அது ஆராதனை வேலையாக இருக்கலாம், ஜெபிக்கிற வேலையாக இருக்கலாம், தேவ சித்தத்தின்படி வசனமாக இருக்கலாம், சாட்சியாக இருக்கலாம். ஆண்டவர் எவ்விதமாய் நடத்த சித்தமாக இருக்கிறாரோ அவ்விதத்தில் நம்மை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக நம்ம தேவசமத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். மாம்சத்தில் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் நம்முடைய சித்தத்தின்படி வெளிப்படத்தக்கதாக நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்முடைய சமாதானக்காரராகி ஆமேன் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார், ஒருமுகப்படுத்தி இருக்கிறார். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆகவே கடந்த நாட்கள் முழுவதும் விசேஷமாக இந்த 2025 வருடத்தில் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம எண்ணி பார்ப்போம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை அவனுக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் செய்த எல்லா காரியங்களும் நமக்கு அறியாத எட்டாதமான காரியம் தான் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அவ எல்லாவற்றிலும் தேவன் கூட இருக்கிறார் என்று உணர்ந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டருக்கு இன்னும் அதிகமாக நன்றி செலுத்தி அவரோடு கிட்டி செல்வதற்கு அது போதுமானதா இருக்கும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே, அவன் நம்ம மேல் வைத்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் மகா மேன்மையானதா இருக்கிறபடினாலே நம்ம ஆண்டருக்கு நன்றி செலுத்தி நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். காலங்கள் மாறினாலும், நாட்கள் மாறினாலும், மாதங்கள் மாறினாலும், வாரங்கள் மாறினாலும் என் இயேசு ஒருவர் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே தேவன் நிரப்பி அவருடைய பிள்ளையாய் நம் முன்குறித்திருக்கிறார். அவருடைய ஆவி என்னும் அச்சாரத்தை நம்ம தந்திருக்கிறார். இந்த கால மாலை நேரத்தில் தேவ ஆவியானவர் யாரெல்லாம் கொண்டு வர சித்தமாக இருக்கிறாரோ அவர்களெல்லாம் தேவன் கொண்டு வரத்தக்கதாக இயேசுவே ஆண்டவர்களை நம்முடைய சமூகத்திலே கொண்டு வாங்க ஆண்டவரே, நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்க அந்த சமூகத்திலே காத்திருக்கும் போது பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கத்தக்கதாக ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி ரூபத்தின்படி இறங்கத்தக்கதாக அல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டதை பார்த்த யோவானை போல, யோவான் ஸ்தானங்களை போல, ஸ்தேவானை போல ஆமென் ஆமென் நாம வானம் திறக்கப்பட்ட இயேசுவை காணத்தக்கதாக பரலோகத்தில் தேவகுமாரனாகிய கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்திலே வீற்றிருக்கிறதை காணத்தக்கதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தையே நோக்கத்தக்கதாக ஆமென். இந்த பூமியில் இருக்கவைகள் அநித்தியமானவைகள். ஆமென். காண்கையாவது அநித்தியமானவை, காணாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். காணாதவைகளை நாம் நினைத்து பார்க்கத்தக்கதாக, காணாத மகிமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதனால் கூட பாடல் பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் தேவ நாம மகிமைப்படுத்தக்கதாக கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வரத்தக்கதாக இந்த மாலை நேரத்தில் 2 மணி நேரம் பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருந்து அவருடைய மகிமை பிரசன்னமை உலாவத்தக்கதாக ஆமென். அல்லேலூயா. 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 இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஆமென் நமக்கு தேவையானதெல்லாம் பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கத்தக்கதாக, பரலோக ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக, தேவநாம மகிமைப்படத்தக்கதாக. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்றீங்களா? ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி. சதா காலங்களில் நேசிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா.
ஆமென். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவையால் நாளை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர்ல வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. ஆமென். நாம் வாழுகிற உலகம் பொல்லாதவைகள். ஆமென். நாம் செய்கிற ஆமென் நாம் பார்க்கிற மக்கள் பொல்லாதவர்களா இருக்கிறார்கள். ஆமா, அப்படிப்பட்ட நம்ம நாட்கள் பொல்லாதவை. காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்த காலத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. இந்த காலம் ஹல்லேலூயா வஞ்சிக்கிற ஒரு காலம், ஏமாற்றுகிற காலம். ஆமென். ஹல்லேலூயா. ஆசையை காட்டுகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஆமென் பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருந்தா முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய சித்தத்தின்படி நம்மளுக்கு ரூபத்தின்படி இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கூடாரம் எங்களுக்கு ஹல்லேலூயா அழகானவைகளா இருக்கிறது ஆண்டவரே. பரலோகத்திற்கு தேவன் எங்களுடைய நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி. எங்களுடைய ஊழியங்களை கனப்படுத்துகிறேன், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய சாதாரண ஊழியத்தை கனமான ஊழியமாய் மாற்றக்கூடியவர் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான். இயேசு இல்லாம எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்ல ஆண்டவரே. இயேசு இல்லாத ஒரு வழி இல்ல ஆண்டவரே. இயேசு இல்லாத ஆண்டவரே மேன்மை இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றத்தக்கதாக, உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றத்தக்கதாக ஆவியானவருடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நடத்த போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இன்னும் கொண்டு வாங்க, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்களிலே கொண்டு வர சுகவீனமா இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. பலவீனமான பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோம்பலா இருக்கிறவர்கள் துள்ளி குளித்து ஓடி வருவார்கள். தேவ சமூகம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை அறிந்து தேவ சமூகத்தை நாடத்தக்கதாக ஆண்டவரே, தேவ சமூகத்தை வாஞ்சியோடு பின்பற்றத்தக்கதாக என் ஆண்டவராக இயேசு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. எண்ணில்லாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. பாவக்கு நன்றி 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 நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் 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 அப்பா. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக ஆண்டவரே. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லா பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தால் மன்னித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நேசகுமாரனுடைய இரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சுதந்திரமான இந்த ஊழியத்தை ஆண்டவரே சுதந்திரமான நம்முடைய மேன்மையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தரை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சாத்தானுடைய எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. சாத்தானுடைய தந்திரங்கள் அனைத்தும் ஆண்டவரே ஒளிந்து போகட்டும் அப்பா. நீதி தேவனுடைய கரம் எங்கள் மேல இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களை கொண்டு செய்ய போகிற மகத்தான மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை முன்குறித்தீரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபைப்பா, உங்க கிருபை ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய தயவு ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தெரியாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறியாமல் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் மன்னித்தருளும் ஆண்டவரே, மன்னித்தருளும் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு அது தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த ஊழியமானது ஆண்டவர் சிறப்போடு செய்யத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி கொள்கிறோம், எங்களை தாழ்த்தி கொள்கிறோம், எங்களை தாழ்த்தி கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய சித்தம் நிறைவேறுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். நம்முடைய பரிசுத்த கருத்தை கொடுக்கிறோம். தோகத்தை முடியவட்டும் நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதி பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
அல்லேலூயா. 422 பாட்டு பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏகத்தின் குரல் கேட்டே. எருசலமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏகத்தின் குரல் கேட்டே. தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் சிறகினி தஞ்சமானே. கனிவான எருசலமே, கனிவான எருசலமே, பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரில் குடி புகுந்தே, சியோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மறவி நின்றே. மேலான எருசலமே, மேலான எருசலமே, பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வ சங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே. பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாம் தூதர்கள் சூழ நின்றே.
நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. நேசிக்கின்றேன் உம்மைத்தானே ஐயா,
456 விட கீழே இருக்கு. பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். மலைகளெல்லாம் உன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகளெல்லாம் உன் வழிகளாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். கர்த்தரே உந்தன் மேய்ப்பராவார், உந்தன் கண்ணீரை துடைத்திடுவார். கர்த்தரே உந்தன் மேய்ப்பராவார், உந்தன் கண்ணீரை துடைத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். நீதியின் வலக்கரத்தாலே உன்னை நித்தமும் தாங்கிடுவார். நீதியின் வலக்கரத்தாலே உன்னை நித்தமும் தாங்கிடுவார். தாயைப் போல் உன்னை தேற்றிடுவார், தாவரமாய் உன்னை அணைத்திடுவார். தாயைப் போல் உன்னை தேற்றிடுவார், தாவரமாய் உன்னை அணைத்திடுவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு சிறு சாட்சி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை அன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, பிடி ஆஃபீஸ்ல இருந்து. அப்போ வந்து ஒரு சர்டிஃபிகேட் இல்லம்மா, ஒரு பத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி இதே தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏசப்பா, எல்லாரும் காசு தான் எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும். லஞ்சம் கொடுத்து முடியலப்பா, இது எனக்கு கிடைக்கனாலும் பரவாயில்ல, உங்கள் ஊழியமே எனக்கு போதும், இன்னும் நாங்கள் ஆண்டவரை செய்வோம், இன்னும் ஊழியத்தை செய்வோம்ப்பா, நீங்கள் என்ன சித்த வச்சுருக்கிறீங்களோ அது மாதிரி நடத்தி
நடத்துங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். உண்மையா பாப்பாவோட கேட்டேன், அம்மா ரொம்ப நீ இது கஷ்டம்லாம் படாதம்மா, விடுமா, ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இதுவும் ஏசப்பா காட்டி இருக்கிறாரு, அதனால தான் அவங்க கேட்கறாங்கன்னுட்டு. ஆனா காசு எதிர்பார்த்துனே இருக்கிறாங்க. அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஒருத்தர் கூட காசு எதிர்பார்க்காம இருக்க மாட்டாங்களே இந்த வேலைக்கு, அம்மாவுடைய வேலைக்கு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏசப்பா நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. இந்த 2 நாள்ல நான் சாட்சி சொல்றேன்ப்பா நின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன 2 நாள்ல அவரு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சாரு. அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்களே அவங்க கண்களில் ஏசப்பா தயவு கிடைக்க அவரு தான் செஞ்சாரு. கண்டிப்பா மனுஷன் வந்து பணத்தை தான் பார்க்குறான், ஆனால் ஏசப்பா மட்டும் தான் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு. அதனால நன்றி செலுத்துற அவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரிக்கிறேசப்பா. சர்வ வல்ல தெய்வமே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கூட இயேசுப்பா கிருபையினால் எங்களுக்கு அழைத்து வந்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. அவங்க சமூகத்துல துதிக்க ஆண்டவரே அப்பா. அப்பா எங்களுக்கு ஏற்ற ஆண்டவரே மேல் வைத்த கிருபை பெரியது ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நம்மளை தாழ்த்துக்கலாமா அப்பா? ஒரு நிமிஷம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையா இருக்கும்படி அப்பா சமூகத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு எதை செய்கிறோமோ அது கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கணும் இயேசுப்பா. கர்த்தருக்கு சித்தமுள்ளதா இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஊழிய கர்த்தருடையது அப்பா, உம்முடைய ஊழிய ஆண்டவரே இயேசுப்பா. நீ தந்த கிருபை ஆண்டவரே அப்பா, எங்க மேல் வைத்த கிருபை ஆண்டவரே அப்பா. நாளில் கூட இயேசுவே அப்பா சோத்திரம் அப்பா. வந்தவள ஒவ்வொருத்தரையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, எங்க இருதயம் ஆண்டவரே கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாவி ஆண்டவரே அப்பா. நாங்க கர்த்தருக்கு செவி சாக்கியும்படி ஆண்டவரே இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ளதா என் நாவுகள் கர்த்தரை மாத்திரம் துதிக்கும்படி ஆவியானவரே. எங்க சிந்தை முழுவதும் இயேசுவை நாங்க ஆண்டவரே அப்பா துதித்து ஆராதிக்கும்படி ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க இயேசுப்பா. எந்த ஒரு பொல்லாத சத்துரு கடினப்படுத்தாதபடி, சிந்தைகளை சிதறடிக்காதபடி ஆண்டவரே அப்பா இயேசுப்பா. அவங்க கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீ தாமே ஆளுக செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை ஆளுக செய்யும்படி ஒப்பு கொடுக்கிற ராஜா சோத்திரிக்கிற ஆண்டவரே. 24 கிராமத்துல இயேசுப்பா இந்த பகுதியில எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி இயேசுப்பா. அப்ப அங்க சித்தமில்லாத ஒரு நாள் நாங்கள் இருக்க முடியாது ஆண்டவரே. உங்க சித்தமில்லாத எந்த இடத்துல எங்களால் இருக்க முடியாது இயேசுப்பா. உங்க அழைப்பில்லாத நாங்கள் நிற்க முடியாது ஆண்டவரே இயேசுப்பா. உங்க சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. நாளில் கூட நீ கடந்து வரும்படி, எங்களை ஒவ்வொருத்தரையும் நீ மறைத்து வெளிப்படுத்தும்படி ராஜா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசு சுவாமி ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா. அப்பா அப்பா எங்களை மறைத்து அப்பா ஆவியானவர் வெளிப்படுங்க ஆண்டவரே. மனுஷனுக்காக செய்கிற ஊழியம் இல்லை, மனுஷன் பார்ப்பதுக்காக செய்கிற ஆண்டவரே ஊழியம் இல்லை ஆண்டவரே. என் தேவன் நீர் பார்க்கிறீங்க ஆண்டவரே. நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிற இயேசுப்பா. இந்த வேலையில நீ கடந்து வரும்படி நாங்க ஒப்பு கொடுக்கிற இயேசுப்பா. நாங்க ஒப்பு கொடுக்கிற ராஜா, நாங்க ஒப்பு கொடுக்கிற சர்வவல்ல தெய்வமே அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ கடந்து வரும்படி ஒரு நிமிஷம் ஆண்டவரே மேக ஸ்தம்பம் இறங்கும்படி அப்பா இந்த மாலை வேளையில் ஆண்டவரே ஒரு நிமிஷம் மேக ஸ்தம்பம் எங்களை நிரப்பும் என்று நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க சமூகத்தில் நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த பர்வதத்துக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுத்து அப்பா நீர் கடந்து வரும்படி, அந்த சிங்காசனம் கடந்து வரும்படி, அந்த மகிமை மேக கடந்து வரும்படி அப்பா இந்த ஆலயம் முழுவதும் மறைக்கும்படி ஆவியான வல்லமை கிருபை பிரசன்னம் ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே இயேசுப்பா. அதற்காக நாங்க காத்திருக்கிறோம் ஆவியான தேவன். அப்பா உன்னை நம்பி வந்த ஒருவர் நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம் இயேசுப்பா. அப்படி இந்த வேலையில கூட இயேசுப்பா பரிசுத்த ஆவியான கடந்து வரும்படி அவரை துதிப்போமா, அவரை துதிப்போமா. கர்த்தர் சொல்லுகிறார்,
நீ துதி அவரை முழு இருதயத்தோடு. அப்பா நீ கடந்து வாங்கப்பா, நீங்க கடந்து வாங்க இயேசுப்பா. எங்க மத்தியில் அசைவாடுகிற தேவன் அல்லவா எங்களை ஆண்டவரே. அப்பா அபிஷேகம் எங்க மேல் ஊற்றுகிற தேவன், எங்க சிரசு மேல் அக்கினீர் ஊற்றுவே சொன்னவரே. இந்த மாலை வேளையில அந்த அக்கினீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. நீ கடந்து வரும்படி அப்பா நாங்க காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்க இயேசுப்பா, கடந்து வாங்க ஆண்டவரே. அப்பா எங்களை வெறுமை அற்பது சித்தம் இல்லப்பா, உங்க முகத்தை நோக்கி பார்க்க வந்த எங்களுக்கு அப்பா நீ பிரகாசிக்க பண்ணுவே சொன்னவரு. அப்பா சீராதர பாக்கேரோதரபா ரிசே பாதர கேசபாதிரி ரிசாதரே ரிசாதரே பேக்கே சபாதரே பேத்தனா ரிதுரிக்கே சங்கர பலத்தோ. நீ கடந்து வாங்க ஆண்டவரே, நீங்க கடந்து வாங்க. நீங்க நல்ல தெய்வம் அப்பா, நீர் பரிசுத்த தெய்வம் அப்பா, எங்களை ஆளுகை செய்பவரே. நீர் பரிசுத்தர் 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 என்று நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வாங்க ஆண்டவரே, நீங்க கடந்து வாங்க இயேசுப்பா. எங்களை ஆண்டவரே எங்க முகத்தை ஆவியான தேவன் நீ பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ரிஷே கதர பலதரபா ரிஷே தர கேரதர பலபரபா. ஓ அந்த நல்ல தெய்வம், அது பரிசுத்த தெய்வம், ஒரு வாக்கு மாறாத தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் உன்னதமானவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சர்வ வல்ல தேவன், அவர் நீதியின் சூரியன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ கடந்து வாங்கப்பா, எங்க மத்தியில நீ அசைவாடுங்கப்பா. அப்பா உங்க மகிமை கடந்து வரட்டும் அப்பா. அப்பா சோத்திரம் 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 ஆவியானவரே, சோத்திரம் பரிசுத்தரே, சோத்திரம் 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 கிருபை உள்ளவரே, சோத்திரம் 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 இயேசுவே, சோத்திரம் சோத்திரம் பரிசுத்த ஆவியே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உங்க மகிமை 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 உங்க பிரசன்னம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல நாங்க ஆண்டவரே முழுகும்படி அப்பா 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 இயேசுவே நீ கடந்து வருவீராக ஷாதர பாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வல்லவப்பா, ஒரு மகிமை ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே சுப்பா நீங்க மறைத்து ஆண்டவரே எங்களை வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லவர், என் தேவன் வாக்கு மாறாத தேவனுங்க. அவர் நம்பிக்கைக்குரிய தேவன், அவர் நம்பிக்கைக்குரிய தேவன். ஹல்லேலூயா. அப்பா உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, உங்க கிருபை பெரியது இயேசுப்பா. கடந்து வாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்போமா துதிப்போமா, அந்த தெய்வத்தை நம்ம துதிப்போமா, அந்த பரிசுத்த தெய்வத்தை துதிப்போமா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர் நாம மகத்துவம் உள்ள நாமோ, அது பரிசுத்த நாமோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தாயை போல தேற்றுகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் அங்கே எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை
துதிக்க நம்ம உள்ளம் எல்லாம் பொங்கி வழினகேனா. அவர் சர்வவல்ல தேவனுங்க, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மாறாதவர், அவர் உன்னதமானவர், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் சர்வவல்ல தேவன். ஓ அல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிக்க நம்ம பாக்கியவதிகள் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட அப்பா உங்க சமூகத்தில் வந்த எங்கள் ஆவியான தேவன் அப்பா, அவருடைய கண்கள் எப்போது பார்த்து கொண்டிருக்குது, நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அன்பு கரத்தை நீட்டுங்க அப்பா எங்க மேல. அப்பா அப்பா உங்க அன்பு கரத்தை நீட்டுவீராக. சர்வ வல்ல தெய்வமே, நீ கடந்து வாங்க அப்பா. உங்க மகிமையினால, உங்க பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களை நீ மூடி மறைப்பீராக. ரிஷேகபகரபா ரிஷேதரபாக்கே சங்கரபோ ரிதுனிமேக்கே சந்தரபாக்கே ரோதரபா ரக்கினி ஊச்சுங்கப்பா. ஆண்டவரே பரிசுத்த தெய்வமே, நீ கடந்து வருவீராக அப்பா. ஒரு மேக ஸ்தம்பம் அப்பா அந்த மாலை வேளையில கடந்து வரும்படி அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கப்படும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எபினேசரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உங்க அன்புக்கு முன்பாக ஒன்றுமில்லை இயேசுப்பா. அப்பா உங்க கிருபைக்கு முன்பாக ஆண்டவரே ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீ கடந்து வருங்கப்பா. அவியானவர், அவியானவர் பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே எங்க மத்தியில அசைவாடும்படி உங்க கிருபை இறங்கி ஆளுக செய்வீராக. சக்கதரை மேலத்தோ ரிஷாகிரதரவோ ரிகே ஷகாதரை மேக்க சந்தனா ஒரிகேலா செபக்கே சரோதர பாலத்துடோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிப்போமா. அவர் நல்ல தெய்வங்க, அவர் பரிசுத்த தெய்வம், அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளில கூட அவரை மறந்து போய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தாரை போல அநேக பேர் அப்பா ஹல்லேலூயா இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு விரோதமா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே விரோதரமா எழும்புகிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீ மகிமே உங்க பிரசன்னோ ரிக்கேல சபாதரி மேக்க சந்தரா ரீதுனி மேக்க ஷகாபே சந்தர கேசரோ. கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்க ஆவியானவரே. உங்க மகிமை, மகிமை, மகிமை ஆண்டவரே. அப்பா அந்த மாலை வேளையிலப்பா உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவீராக. அப்பா உங்க அன்பு கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. ஒரு இருதயத்தை நிரப்புங்க அப்பா. உங்க அக்கினினால நிரப்புங்க ஆவியானவரே. ஒவ்வொரு இருதய நிரம்பி வழியும்படி ஆவியான வல்லவர் அப்பா கடந்து வரும்படி அப்பா சிங்காசனத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி வரும்படி ஆவியான பிரசன்னத்தினாலே அப்பா எங்களை மூடும்படி ஆவியானவர் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். துதிப்போமா, துதிப்போமா. அந்த நல்ல தெய்வத்தை துதிப்போமா, அந்த பரிசுத்த தெய்வத்தை துதிப்போமா. நமக்காக யாவையும் செய்தவரே துதிப்போமா, அந்த சர்வ வல்ல தெய்வமே துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம் ஆண்டவரே. உங்க அன்பு கரம் உங்க ஆண்டவரே உங்க பரிசுத்த கரம் மேல் அமரம் பண்ணபடி அவியானவர்கள் மேல் அமர பண்ணபடி ஒரு வல்லவர் அனுப்புவீராக. ரக்கினி வீசப்படுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியான தெய்வமே கடந்து வாங்க இயேசுப்பா. அப்பா உங்க அன்பு கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்சகரே நீதியின் சூரியனே அப்பா நீ கடந்து வரும்படி அப்பா உங்க சிங்காசனம் கடந்து வரும்படி ஓரி தாரா கே சக்கரோதரபா லேதுனி மேக்க ஷரோதரபா ரிசி பாதரோ ரிசேக்கே பாதரபலத்தரே ரிஷேக்க பாதரபல சந்தனமாக்கரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என்னை
காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டு நடத்துகிறவரே இயேசுப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள இந்த உலகத்துல யாரும் இல்லை இயேசுப்பா. எங்கள் மேல் அன்பு வைத்து நடத்த யாரும் இல்லை இயேசுப்பா. எங்களை கரத்தை பிடிச்சு நடத்த உம்முடைய உலகத்துல யாரும் இல்லை இயேசுப்பா. அப்பா, நீர் எங்களை நன்றாக நல்லாண்ட ஒரு பாதையில நடத்துகிற நல்ல தெய்வம் அப்பா. ஆண்டவரே, நீர் வாக்கு தந்தவரையா, எங்களை வாக்கு மாறாதபடி அப்பா என்னை அழைத்த நாள் முதல் நாள் வரல இயேசுப்பா, உங்க கரமைகளை விட்டு கொடுக்காதபடி நாங்க மறந்தாலும் நீர் மறக்காத தேவன் இயேசுப்பா. எல்லா நிலையிலும் ஆண்டவரே எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனே, நீர் வேலையில கடந்து வருவீராக இயேசுவே. அப்பா, இந்த இடம் அசையபடி, அப்பா இந்த இடம் அசையபடி, இந்த பரிசுத்த ஆண்டவரே ஆலயம் அசைய பண்ணபடி அக்கினியை நீர் ஆண்டவரை போட வருகிறேன் சொன்னவரே, கடந்து ரீகே சத்தர வாக்கேரோதோ ரிசே பாதரேபே ரிசேக்கே தரபல தெனபே ரிசி ரிசேக்கே பாரதரபலதா ரிசேக்கே பாரேபல தெனபே ரிசேக்கே பாரதரேபே ரிசேக்கே பாதரபல தெனக்கே ரதரபா ரிசிபா கே ரதரபா நேஷேக்கே தரபா நேஷேக்கே பாரபலசே ரிசி ரிசேக்கே நாதரே சேக்கே பாரபலபா நானுன சேக்கே ரேதரேபல பாரபா ரிசே பாரபலபா ரிசேக்கே பாலதரபலபா ரேஷேக்கே பாரபலபரபா ரேஷேரி தோரபா ரிசிகே பாரபலபா நேஷேத்தனபா கரபா நாமத்தினால் ஆண்டவரே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பரிசுத்த அக்கினி ஆண்டவரே நீர் ஒச்சுவீராக ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஒச்சுவீராக ஆண்டவரே. விடுதலை தருகிற அக்கினி, ஜெயம் கொடுக்கிற அக்கினி, தட்டைகளை உடைக்கிற அக்கினி, இதோ நான் போட வருகிறேன் சொல்லுவரு. அந்த அக்கினி அறியட்டும் அப்பா, அந்த அக்கினி பற்றி எறியட்டும் ஆண்டவரே. தட்டைகளை உடைக்கிற அக்கினி ஆண்டவரே, எல்லா கட்டுகளும் விளக்குற அக்கினி ஆண்டவரே, உடைத்து போடுகிற அக்கினி இயேசு நாமத்தில இந்த வேளையில் ஆண்டவரே நீர் போட வருகிறேன் சொன்னவரே, உடைக்கிற அக்கினி இயேசு நாமத்தில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினி எங்க மேல் போட வருகிறே. ஓ இந்த நாளில் ஓ சிறிதாக்கே சரபலே தேடே ஓ ரிஷாக்கரபா பொல்லாத சாத்தானுடைய கிரைகளை முறியடிக்கிற அக்கினி, சாத்தானுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்குற அக்கினி இதோ நான் போடுகிறேன். இப்போத பற்றி எரியும்படி, இப்போத பற்றி எரியும்படி. ஹல்லேலூயா. அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளலாமா? அந்த பரிசுத்த அக்கினியை பெற்றுக்கொள்ளலாமா? அந்த மாறாத ஆண்டவரே உன்னதமான அனுபவத்துக்குள்ள நம்ம நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு கர்த்தருடைய சிங்காசனத்தில் நிற்கிற பிள்ளைகளாமே நம்ம அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. என் பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை என்று இவன் வாக்கு கொடுத்தேன். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். அவரை துதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இயேசு நாமத்தை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரு நம்ம கர்த்தருடைய ஜனங்கள், யார் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம வெக்க மகுமானம் இல்லை. எத்தனை வந்தாலும் என் சேனைகள் கர்த்தர் முறியடிக்க வல்லவர். என் சேனைகள் கர்த்தர் அவர் எல்லா விதங்களையும் அவர் நிர்மலமாக்க வல்லவர். இயேசு நாமத்தினால் உடைக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வம், அந்த பரிசுத்த தெய்வங்க, அந்த தெய்வம் இறங்கினா நம்மளால நிற்க முடியாது, நம்மளால நிற்க முடியாது. ஒரு அசைய பண்ணுகிற தேவனுங்க. அது கல்லோ மண்ணோ மரமோ இல்லை, அசையாத தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முகமுகமா தரிசிக்கிற தேவனுங்க, முகமுகமா தரிசிக்கிற தேவனுங்க. அவர் ஆண்டவரே நம்மளுக்கு ஆண்டவரே அப்பா, அவர் ஆண்டவரே சப்பா, அவர் சர்வ வல்ல தேவனா. ஹல்லேலூயா. நம்மளோடு பேசுகிற தேவனா இருக்கிறார், அசைவாடுகிற தேவனா இருக்கிறார் அப்பா. ஹல்லேலூயா. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவனுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவ, எல்லா சகல காரியங்களையும் அவர் முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க பாக்கியவதி. நம்ம நினைத்து பார்க்கும் போதுங்க நம்ம யாருக்கிட்டே போக வேண்டியதில்லை. நீர் எந்த இடத்துல என்ன நோக்கி கூப்பிட்டாலோ நான் அந்த இடத்துல இறங்கி வருவேன். உன் கண்ணீரை காண்கிறேன், உன் உள்ளத்துல நான் அறிகிறேன் உன் வேதனையே. யாராலங்க சொல்ல முடியும்? மனுஷனால முகத்தை தான் பார்க்க முடியும், நம்ம சொல்றதை கேட்கதான் முடியும். எல்லா விதங்களையும் கேட்டு நமக்காக செய்கிற ஒரே தெய்வம் இயேசுதாங்க. நம்மள எல்லா விதங்களும் நடத்துகிறவர் பரிசுத்த தெய்வம். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
பாராமரித்து பார்க்காதபடி இன்னைக்கு கர்த்தரோட பிள்ளைகள் வேர்பிரித்திருக்கிறார் ஆண்டவர். ஆனாலும் நாமளோ சில காரியங்கள் ஆண்டவர் அவளுக்கு வேதனை வரும்போது, பாடு வரும்போது ஆண்டவரை பின்னோக்கி பாராதபடி, என் தேவ சமூகமே, நான் ஆண்டவரை வாழ்ந்தாலும் இயேசு, நான் தாழ்ந்தாலும் இயேசு என்று வாழாதபடி எனக்கு எத்தனை பேர் ஆண்டவரே அப்பா மன்னிங்க ஆண்டவரே. சாங்கியம் பார்க்கிறோம், நாள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் துக்கப்படுகிறாரு. அல்லேலூயா. இயேசுப்பா அந்த தெய்வத்தை நல்ல தெய்வங்க. அவர் பரிசுத்த வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அப்பா. எல்லா சகலத்தையும் படைத்த தேவர், நாட்களை படைத்தவர், எல்லா விதங்களை படைத்த என் தேவாதி தேவர். அல்லேலூயா. மனுஷன் உண்டாக்குறோம் நம்ம 4 கிழமை ஆண்டவரே அப்பா. அல்லேலூயா அப்பா. அந்த தெய்வத்தை ஆராதிப்போமா. ராஜாதி ராஜாவே, பரிசுத்த தெய்வம் நம்மளுக்கு முன்மாதிரியாகவே பிரஜாதிற்கு வேர்பிரித்து அல்லேலூயா நம்ம முன்மாதிரியா வச்சிருக்கிற தேவ அப்பா. அல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவரே முன்பாக கர்த்தருடைய சமூகம் தான் கடந்து போகும். ஆண்டவருடைய சாங்கியம் அல்ல, நாள் அல்ல. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் படைத்த நாள். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிப்போமா. அந்த சர்வ வல்ல தெய்வத்தை ஆராதிப்போமா. அல்லேலூயா. 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 இயேசுவே, எங்க கூடவே இருக்கிறவரு, எங்களோடு இருக்கிறவரு, எங்களை கரத்தை பிடிச்சு நடத்துகிற தெய்வமே, இந்த வருடம் பிறந்த ஆண்டவரே இயேசுப்பா, இந்த 9 மாதங்களா அப்பா எங்க கூடவே இருந்தவரே அப்பாவா அம்மாவா எங்களை நடத்துனகிறவரே இயேசுப்பா, தன்னைமேல் பாதையில எங்களை நடத்து வந்தவரே. எத்தனை பிள்ளைகள் என்னைக்கு ஆண்டவரே நான் யாரிடத்துல சொல்லுவேன், எனக்கு யார் இருக்கிறா என்று ஆண்டவரே எங்க கவலைப்பட்ட மேலையில ஆண்டவரே, எங்க தன்னைமே பாதையில் ஆண்டவரே எங்களை நடத்துகிற ராஜா நீர் மாத்திரந்தாப்பா. தனிமே வேலையிலாம் எங்களை நடத்துகிற இயேசுப்பா நீர் மாத்திரந்தா. எங்களை ஒருவரை தேற்ற முடியாதப்பா, எங்களை ஒருவரை நடத்த முடியாது இயேசுப்பா. நாங்க எந்த நிலையில இருந்தாலும் எங்களை விட்டு கொடுக்காத என் தெய்வமே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிப்போமா, துதிப்போமா, துதிப்போமா. அவர் துதித்து கொண்டே இருப்போமா. நம்ம நாவுகள் கர்த்தரை சோத்திரத்து கொண்டே இருக்கணும் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். என் இயேசு அதை தான் விரும்புகிறார். ஆண்டவரே சோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்து ஜீவன். ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஆண்டவரே அப்பா கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறாரு அப்பா சோத்திரம். அவர் ஜீவன் எனக்கு சாவு ஆதாயமா என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவர் எனக்கு ஜீவனா இருக்கும்போது நம்ம ஆண்டவரே எந்த வேலையில் என் கர்த்தர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார். நான் எங்க போனாலும் எந்த பாதையை போனாலும் எனக்கு என் தேவன் இயேசு ஆண்டவரே ஜீவனா இருக்கும்போது என் அசைக்கப்படுவதில்லை என்று. ஹல்லேலூயா. 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 எவ்வளோ அற்புதமா பார்க்கிற வேதத்தில் இந்த கல்லு மேல் மோதுகிற நொறுங்குண்டு போவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தைகளை? இந்த கல்லு மேல் மோதுகிறவன் நறுங்கண்டு போவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட நம்மள ஆண்டவருடைய துதிக்கவும் ஆராதிக்கவும் அந்த தெய்வத்தை ஆண்டவரை துதிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பாதுகாப்பு. ஹல்லேலூயா. என் சமூகனுக்கு முன்பாக கடந்து போகும் என்று ஆண்டவர் வார்த்தை தந்திருக்கிறார். நீ எங்க போனாலும் என் சமூகம் முன்பாக கடந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா அந்த தெய்வத்துக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆண்டவரே மற்றதை சொல்ல தெரியுதா? மற்றதை சொல்லுவாங்களா அதை பத்தி உலகத்தாரு? எனக்கு என்ன கொடுக்கும், நான் பலி கொடுத்தாதான் அது எனக்கு செய்யும் என்று தான் சொல்லுவார்கள். ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து அன்பான தெய்வ என் சமூகனுக்கு முன்பாக கடந்து போகும். எந்த நிலையில் இருந்தாலும் நான் விட்டு கொடுப்பதில்லை சொன்ன தேவ, என்னை விட்டு விலகாத ராஜா வருவர் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா அப்பா என் அம்மாவை நீர், என் அப்பாவை நீர் அப்பா. என்னை தேற்றுகிறவர் நீர் அல்லவா, என்னை தாங்குகிற நீர் அல்லவா, என்னை சுமக்கிறவர் நீர் அல்லவா, என்னை தப்பு வைக்கிற நீர் அல்லவா. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையிலே தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையிலே தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ.
சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடு என்ன தருவேனா? இதுக்கு ஈடு என்ன தருவேனா? பா இதுக்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையிலே தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா? பா இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதுக்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையிலே அவர் நம்ம தோல்மலியும் சுமக்கிற தேவன் அவரு. நிச்சயமா நம்ம பார்க்கிறோம் தனிமையில எல்லாம் கைவிட்ட நிலையில யாருக்கு எப்படியோ இந்த சமூகத்துல நிற்கிற இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன ஆனாலும் ஆண்டவர் பார்க்கிறாரு ஒவ்வொரு நாளும். என் தனிமை பாதையில நடத்துகிறேன் என் நல்ல தகப்பனுங்க அவரு. ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு மேலான தெய்வங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், அந்த தெய்வத்துக்கு ஈடு கட்ட யாராலையும் முடியாது. சோர்ந்து போகும் போதெல்லாம் என்னை தேற்றுகிறவர் நல்ல தகப்பன். அப்பா தடுமாற வேலையெல்லாம் என்னை தாங்கி சுமக்கிறேன் இயேசுவே. மக்கு நன்றி செலுத்துகிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தனிமையில் இருக்கிறேன்றா, ஐயோ நம்மளுக்கு யாருமே இல்லையே. சில நேரம் நான் கதறுவேன், ஐயோ ஏன் இந்த வாழ்க்கை என்று. ஆனால் இயேசு அழகா பேசுவார், நான் கூடவே இருக்கிறேன், பயப்படாதே, உன்னை நடத்துகிற தேவன் நானே என்று. என்னை உன் கண்களை நோக்கி பார், என்னை நோக்கி உன் கண்களை மாத்திர நேரக்கு ஏறெடு. உலகத்தை நோக்கி பார்க்காதே, பின்னோக்கி பார்க்காதே. அந்த கண்களை கத்தருக்கு நேராக நம்ம திருப்பும் போது உலகம் நமக்கு பெருசா தெரியாது, பாரம் தெரியாது. இயேசு இருக்கிறார் எனக்கு முன்பாக. அவருடைய கரம் என்ன தாங்கும், அவருடைய கரம் என்ன நடத்தும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நடத்துகிறது நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்மளுடைய ஆண்டவரே அப்பா உழைப்பல்ல, ஆண்டவரே நம்மளுடைய பலம், நம்மளுடைய பதவி அல்ல. ஹல்லேலூயா. நம்மளை வேர் பிரித்தவர் தாய் கருவில உருவாக்க முன்பாக உன்னை நான் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன் என் பிள்ளை என்று அவர் முன்குறிச்ச தேவன். இனிவரலி கர்த்தருடைய கிருபை தாங்க நம்மளை நடத்துறது. ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம இல்லை, அவர் இல்லைன்னா நிர்மலமாக போயிடுவோம். நம்ம நிற்பது நிர்மலமாக இருப்பதோ ஏசப்போடைய கிருபை, அப்படி சுத்த கிருபையினால நிற்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வம் நன்றி சொல்லி, அப்பா எங்களோடு நீ இருந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா சோத்திர ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை நடத்துகிறோம் நீர் இயேசுப்பா. எங்களை பலப்படுத்துங்கப்பா. அப்பா இயேசுப்பா எங்களை விசுவாச ஓட்டத்தில் நடத்துங்கப்பா. அந்த நாளில் அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குற சுவாமி. ஹல்லேலூயா. எங்கள் உலகத்திலிருந்து வேறுபிரித்தீங்கப்பா ஆண்டவரே. சோத்திரையா ஒன்றும் ஆண்டவரே அதுதான் என்ற உலகத்தில் எங்களை படைச்சது என்று நினைத்தோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. மெய்யான தெய்வன் நான் என்று, உண்மையா உள்ள தகப்பன் என் இயேசு என்று எங்களை வேறுபிரித்த ராஜாதி ராஜாவே, இதுவரையில் எங்களை அழைத்த தேவன் இனிமேல நடத்த வல்லவரப்பா நீங்க. இயேசுப்பா எங்களை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சாங்கியம் பார்க்குது ஆண்டவருக்கு. அவருக்கு அவ்வளோடைய ஆண்டவரே மனசு, அவர் எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ பாரப்படுவார். நம்ம பெத்த பிள்ளை ஒரு தப்பு செஞ்சால் அவ்வளோ எவ்வளோ நம்ம வேதனைப்படுறோம். ஐயோ நம்மளுக்கு மாறா செய்தி என் பிள்ளை என்று எவ்வளோ வலிக்குது நம்ம நெஞ்சு, எவ்வளோ அழுகிறோம், எவ்வளோ துடிக்கிறோம். நம்மளை படைத்தே இயேசுப்பா எனக்காக ரத்தம் சிந்தின தேவன், தனக்காக தன் ஆண்டவரே அவர் ஆண்டவரே தன் ஆண்டவரே சரீரத்து அழகான தேவன் அன்று அழகோலமா ஆண்டவரே நமக்காக அவர் கொடுத்த அந்த சிலுவையில் தன்னை தியாகமா அந்த தெய்வத்துக்கு என்ன நிலையா இருந்தாலும் என் இயேசுதான் எனக்கு வழிய சத்தியம் ஜீவன். அவர் தான் என்னுடைய ஒரு சமூகம் முன்பாக போகணும்.
வேறு ஒன்றும் இல்லை. நாள் அல்ல, நட்சத்திரம் அல்ல, சாங்கியம் அல்ல. சோத்திரம் ஆண்டவரே. நல்ல நேரம் கெட்ட நேரம் அல்ல. என் இயேசுதான் என் வழி சத்தியம். அவர் தான் எனக்கு ஒரு சமூகம் தான் என் முன்பாக கடந்து போக என்று நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நினைக்கணும். எசப்பா ஒரு சர்வ வல்ல தேவன் என்று நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையா என்று விசுவாசித்தா வேறு ஒன்றும் நம்ம நினைக்க கூடாது. என்ன நம்மளுக்கு எதிர்ப்பா வந்தாலும், அது மலை போல வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இருந்தா அது ஆண்டவர் அகற்றி தூசு போல் அதை ஆண்டவர் அப்புறப்படுத்தி போடுவார். ஏசப்பா விசுவாசத்தோடு எங்களை நடத்துங்க ஏசப்பா. மனசு பாரமா இருக்குது. நான் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப வேலை செய்யற இடத்தெல்லாம் பார்க்கும்போது மனசு வேதனையா இருக்குது. அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோமா? ஒரே ஒரு சாட்சி. அல்லேலூயா. நாளில் கூட ஏசப்பா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் நம்ம. ஆனாலும் ஆண்டவர் ரொம்ப பாரமா இருக்குது. ஒரு நாளும் ஆண்டவர் ஜெபிக்கும் போது பயங்கரமா எனக்கு வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு ஜெபிக்கிறது அதிகமா புறச்சாதியாருக்கு தெரியாது. ஏசப்பா பத்தி ஆண்டவர் படைச்சார் என்று அவங்களுக்கு தெரியாது. அவர் தான் வானத்தை பூமி சிருஷ்டித்தாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லா வேதத்தை அறிஞ்சவங்க சத்தியத்தை பிரகாரம் ஆண்டவர் நல்லவர் என்று பார்க்குற ஜனங்களை இன்னைக்கு வழி மாறி போகிறாங்க, பின் மாறி போகிறாங்க. நிச்சயமாக அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஓம்புல வேலை செய்கிறேன். அந்த சாரு மேமோ அப்படி ஆண்டவரை துதிப்பாங்க, பிரசங்கமே பண்ணுவார் அவர் அந்த சாரு. இன்றைக்கி அந்த லிட்டில் ஓமே வந்து அது கிறிஸ்டின் இதுதான். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது மாறாக நடக்கிறாங்க, பார்க்கும்போது கேவலமாக பேசுகிறாங்க. நீங்களாம் ஒரு கிறிஸ்துவலாம் உண்மையாக இருக்கிறாங்களா, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, எதுக்கு போகிறீங்க நீங்களாம் ஆலயத்துக்குன்னு அவதுருவாக பேசும்போது மனசு வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. நேற்று நைட்டெலாம் உட்காந்து அழுகிறேன். ஆண்டவர் எனக்கு அவ்வளோ உணர்த்துறாரு. இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியது, இன்னைக்கு கர்த்தர் அறிஞ்ச ஜனங்கள் தாங்க பிசாசு வஞ்சிக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கப்படுத்தும்படி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களால தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் வரமாறுறாங்க, ரட்சிக்கப்பட மாறுறாங்க. ஆமா, இவங்கெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்களா, இவங்களாம் நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆமே பரவாயில்ல என்று சொல்றாங்க. நிறைய பேர் கூப்பிட்டா சர்ச்சைக்கு வாங்க என்று நான் கூப்பிட்டா நீங்களாம் ஒழுக்கமா இருக்கிறீங்களா இதெல்லாம் கேட்குறாங்க. என்ன சரி நம்மள சொல்லல, நான் இங்க சில பேர் அது மாதிரி நடக்கிறாங்க. ஓமலை பத்தி சொல்றேன். ஏன்னா அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டுக்குது, நீ திருமணம் ஆச்சு, நேற்று கல்யாணம். அந்த பொண்ணு வந்து கிறிஸ்டின்னு சொல்றாங்க. ஆனா குங்க வச்சு இது பண்ணி ஆழத்தி எடுத்து எல்லாமே பாரம்பரியமா செய்யறாங்க, இந்து முறைமா. அவர் அந்த சார் வந்து பயங்கரமா பின்மாற போயிட்டு அது தூசணமா எப்படி சொல்றது, வேற ஒருத்தவங்களை சொல்லக்கூடாதுன்னு போயிட்டு திரும்பி 60 வயசு இருக்கு வேற பொண்டாட்டிட்டு. அப்போ அவங்க அக்கா பயங்கரமா பேசுறாங்க, சொல்லாதீங்கம்மா ஏசப்பான்னு. ஊரெல்லாம் சாட்சியா இருக்கிறாரா, உண்மையா இருக்கிறாரா, சாட்சியா நிக்கிறாங்களா, நீங்களாம் வந்து சொல்றீங்க, ஒருத்தர் கூட உண்மையே கிடையாது, எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. மனசு ரொம்ப பாரமா இருந்தது. உங்களுக்கு அது பாரம் இருக்கணும். ஏன்னா ஏதோ வேலைக்கு போற வந்து உட்காந்து அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்துறாரு. இன்றைக்கு ஜெபிக்க வேண்டிய காரியமே இன்னைக்கு சாத்தா எங்க நல்லா ஒரு பிரசங்கம் மாதிரி பண்ணுவார். உட்கார வச்சு அவங்க அக்காவுக்கு சொல்லுவார், வர ஆண்டவர் இப்போ ஸ்டாஃபுங்க எல்லாருக்கும் சொல்லுவார் சத்தியத்தை. இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இப்படி போயிட்டாங்களே, இன்னைக்கு இன்னைக்கு உள்ள வரவங்கள ஸ்டாஃபுங்களே அவர் சரியில்லாதனால அந்த இடத்துல சரியில்லாத மாதிரி நடக்கிறாங்க. பாவம் பெருகுது. அதுக்கெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா அதுக்கு நம்மளுக்குரியது அது ஜெபிக்க நம்ம உடைய கடமை அது என்று வந்து உட்காந்து நைட்டு எத்தனை மணி உட்காந்து ஜெபிச்சு அழுகுறேன். நான் எல்லாமே வெளிப்படுத்துறது எல்லாமே இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியது எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக. இன்னைக்கு சாத்தா வாலிப பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கிறவங்க நம்ம குறை சொல்லக்கூடாது. அது கொஞ்சம் பாவம் உள்ள வந்துச்சுன்னா உடனே கர்த்தர் நாமத்தை தூசிக்கும்படி விழுந்துடுறாங்க. அதற்காக தான் ஆண்டு ஜெபிக்க சொல்றாரு. நீ எதற்காக தான் ஜெபிக்கணும். ஜெப சேனை எழுமுச்சுன்னா கண்டிப்பா இந்து ஜனங்கள்லாம் கண்டிப்பா ரட்சிப்பாங்க. ஒரு கூட்டம் வந்துச்சு ஓமுக்குள்ள, நான் சொன்னேன் எல்லாம் வெள்ளையும் சொல்லிமா வருவோம், ஏசப்பா பிள்ளைங்க தான் வராங்க பழுகு சத்தியத்தை சொல்லணும். சந்தோஷமா உள்ள போய் சேர்ல உட்கார்றேன். பார்த்தா ஏதோ கொண்டாந்து கழுத்துல மாட்ட வந்தாங்க. நான் பயந்துக்கு நீ இது ஏதோ பழுகு சொன்னேன், தூரம் போயிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்து முன்னையா அவங்களாம் வந்து அந்த பிசாசை வந்து அங்கங்க சொல்றாங்களாம், இந்த சக்தி எதுலேருந்து வருது, அந்த சக்தி வந்து மேலேருந்து அந்த பொல்லாத அந்த விற்கிற இதுலேருந்து வருது சொல்லிட்டு அதை வச்சு பசங்கள்லாம் வஞ்சிக்கிறாங்க. சக்தினா மேலேருந்து அந்த கல் மாதிரி நட்டு அதுலேருந்து தான் அந்த சக்தி வருது, அந்த சிவன் சொல்லுவாங்களே அதுலேருந்து தான் சக்தி வருது, அதுதான் மூச்சு கொடுக்குது, அதுதான் இல்லாத. அதுக்காக 3 மணி நேரம் அது மாதிரிலாம் விடவே மாட்டார் சார். உள்ளோ அனுமதிக்க மாட்டார், இந்துக்களை அனுமதிக்க மாட்டார், ஒரு காலண்டர் மாட்டினா கூட அனுமதிக்க மாட்டார். அப்படியாப்பட்ட ஓமுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க பாரு. இன்னைக்கு எல்லா ஜனங்கள்லையும் போய் சொல்கிறேன்றாங்க, அறிவிக்கிறாங்க. அதற்கு ஜனங்கள்லாம் அவ்வளோ பேர் வராங்க. இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க. ஜெபிக்கணும். இன்னைக்கு நல்லா இருக்கிற ஜனங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க நிறைய பேர் விழுந்து போகிறாங்க.
அதற்காக நம்மளுக்காக என்று இல்லாதபடி நம்ம ஜெபிக்க வேண்டியது அநேக இந்த மாதிரி சிறு பிள்ளைங்கள்லாம் வஞ்சிக்கிறாங்க. ஓமுல பசங்க எல்லாமே அல்லூலியா தான் சொல்லும், ஏசப்பா மட்டும்தான் சொல்லும், அதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பசங்களே மைண்டு ஒரு மாதிரி பண்றாங்க. இது இல்லை, சக்தி அங்கன்னு தான் வருது. ஏசப்பாவையும் காட்டுறாங்க, நோர் போட்டாவையும் காட்டுறாங்க, அது ஏதோ போட்டாங்களாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவன்ன்ற அந்த சிலை அந்த கல்லை வச்சு காட்டி அதுலேருந்து தான் சக்தி வந்து அதுலேருந்து தான் அங்கே படைச்சாரு கடவுள் அப்படிலாம் பொய்யாக நம்ம அறிவிக்கிறாங்க அநேக இடத்துல போய். அப்போ வந்து ஏசப்பா ஏன்னா அதுக்காகலாம் நம்ம செபிக்கணும். எழும்புது கடைசி காலத்தில். இன்னைக்கு ஜனங்கள் வந்து வஞ்சிக்கப்படுகிறாங்க, நல்லா இருக்கிறவங்களோ இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறாங்க, தூசணமாக பேசுகிறாங்க. இப்போ போய் நம்ம போய் எப்படி சொல்ல முடியும்? வாங்கணும் ஒரு பொண்ணு குப்பத்துலேருந்து ரொம்ப அடிக்கடி சண்டை தூக்கு மாட்டிக்குவோம் அப்படின்னும் போது நம்ம இருக்கிற நம்ம மேலே விழுந்த கடமை தானே அது. நம்ம சொல்லணும், வா சர்ச்சைக்குன்ட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன். நீ வாமா வெள்ளிக்கிழமை பிரேயர் நடக்குது அப்படின்னு. ஒரு நாள் 2 பேரும் மாத்திரை போட்டுனாங்களாம். புருஷனும் போட்டுனுக்குறாங்க, பொண்டாட்டி போட்டுனுக்குறாங்க மாத்திரை மாத்துக்கட்டில் போட்டுக்குன்னு. ஆனால் இப்போ அவர் போய் துப்பிட்டுக்கிறாரு பொழுது இது வாயிலே வச்சுக்கின்னு இது கொஞ்சம் ஒரு ஆளுக்கு மீண்டு ஒரு ஆளுக்கு துப்பிட்டாங்களாம் தெரியல. அப்புறம் காலையில் எழுந்து வந்தோடனே வாயெல்லாம் வெந்து போய் அப்புறம் வந்து சொல்லுது. ஒரு நாள் 2 பேர் தூக்க மாட்டேன்னுக்குறாங்க. இப்படியா அவங்க வீட்டில் காரியம் நடக்கும்போது நம்ம கிட்ட சொல்லும்போது அவங்க 3 பொண்ணு. அப்போ சொல்லுவேன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறீங்க, நீங்கள் கும்பிட்ற கடவுள் உங்களால் விடுவிக்க முடியுமா? ஏன் சர்ச்சைக்கு வரீங்கன்னு ரொம்ப நாள் நான் சொல்லிக்கினே இருப்பேன் சத்தியத்தை. அப்போ சொல்லும் அந்த பொண்ணு, தொகுத்தா சார் இருக்கிறாரு, அவர் மட்டும் நான் நல்லா இருக்கிறாங்களா, ஒழுக்கமாகறாங்களா, எப்படி நாங்கள் நம்பி வரதுன்னு சொல்லும்போது, நீ மனுஷனை பார்க்காத, நீ கர்த்தரை நோக்கி வந்து பாரு, அப்போ உனக்கு விடுதலை கர்த்தர் தருவார் சொல்லி பேர் அதனால தான் அந்த குறிப்பை நான் கொடுப்பேன் அடிக்கடி. ஏசப்பா ஒருவரையும் நம்ம நினைக்க முடியாது, கர்த்தர் நிச்சயமாக அவங்களையும் தொடுவார். ஏன்னா அவங்க அப்படி போயிடுறாங்க, நம்ம நினை விடக்கூடாது, ஜெபிச்சிக்கினே இருக்கணும் என்று. அதனால தான் உங்கள் ஜெப குறிப்பு கொடுத்து நானும் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன் அவங்களுக்காக. அதனால் ஏன்னா அந்த காலத்தில் வந்து போகிறோம் வரோன்னு இல்லாதபடி இன்றைக்கி இந்த மாதிரி ஆத்துமாவுகள் ரட்சிக்கப்பட்டவங்க இந்த ஊழியவங்க இப்படியாப்பட்டவங்களுக்காக தான் ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த அளவுக்கு எனக்கு நிச்சயமாக சொல்கிறேன். இந்த இடம் சமூகத்துலேருந்து நான் ஜெபம் பண்ண உட்காந்து என் 2 மணி நேரம் எனக்கு இந்த ஊழியத்துக்காகவே ஜெபம் என்னை விட்டவே இல்லை. 2 மணி நேரம் ஃபுல்லாக ஊழியத்துக்காக தான் ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். அதனால ஏசப்பா இன்றைக்கி சாங்கியம் நாள் கணக்கு பார்க்குறாங்க கிறிஸ்துவங்க. இன்றைக்கி வந்து இந்த நாள் இல்லை அந்த நாள் அவங்கள போல் நம்ம நடந்தால் அப்புறம் நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்புறம்னா அதையே நம்பி போகலாம்ல. அப்போ சர்வவல்ல தேவன் நம்மளுக்கு இருக்கிறாரு, அப்போ நல்லது மட்டும் வாங்கிக்கணும், எல்லாத்தையும் வாங்கிக்கணும். அப்போமா அவங்கள போல் நம்ம சாங்கியம் பார்க்கணும், அவங்கள போல் நேரம் காலுக்கு பார்க்கணும். ஆடி மாதம் அந்த மாதம் நம்மள அது போல் பார்க்கவே கூடாது. ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்கணுவர் இயேசுப்பா தானே. அப்போ எல்லாத்தையும் செஞ்சவர், இதை மட்டும் நம்ம ஏன் பார்க்கணுன்ற அந்த தெய்வம் நம்மளுக்கு முன்பாக போகிறார், அவர் சமூகம் நம்மளுக்கு முன்பாக போகுதுன்னா நம்ம எதையும் பார்க்காதபடி நாளில் அதற்காக நம்ம ஜெபிப்போம். இதற்காக தான் மெயினான ஜெபத்துக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சியம் கருத்தில் போடுறேன். அல்லேலூயா. இயேசு ரத்தம்.